கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே வேதத்தில் ஒரு புத்தகத்திலிருந்து மனிதனுடைய உறவுகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், இல்லாவிட்டால் மாமனாருக்கும் மாமியார் மருமகளுக்கும், இல்லாவிட்டால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே எப்படிப்பட்டதான உறவுகள் இருக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதுல ரூத்தின் புத்தகம் என்று ஒரு உண்டு. அந்த புத்தகத்துல பார்க்கின்ற வேளையில ஒரு அருமையான உறவை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நெகோமி என்கிறதான ஒரு பெண் இருந்தால், அவருடைய சொந்த ஊர் பெத்லகேம். அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவருடைய கணவன் இறந்து போனார். அதோடு கூட அவர்கள் பஞ்சம் வந்ததனாலே தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வேற இடத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே போகும் பொழுது அவர்களுடைய மருமகளுடைய கணவன்மார் இறந்து போனார்கள். அப்பொழுது 3 பேரும் விதவையாகி போய்விட்டார்கள். மாமியாரும் கணவனை இழந்து போனால், 2 மருமகளும் கணவனை இழந்து போனார்கள். அந்த நேரத்தில் கூட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நேரங்களிலே அந்த நெகோமி அழகாக ரூத்தையும் அவருடைய இன்னொரு பெண்ணையும் பார்த்து அந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்க உங்க வழியே போங்க, உங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா ரூத் என்கிறதான ஒரு உத்தமமான ஒரு பெண் இருந்தால், அவர் இந்த ரூத்தின் புத்தகத்திலே அவள் தான் நாயகியாக இருக்கிறார். அவருடைய வம்ச வரலாறில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று பின்பகுதியிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்டவருடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவள் சொன்னதான ஒரு வார்த்தை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 15வது வசனத்துல, அப்பொழுது ரூத், இதோ உன் சகோதரி உன் ஜனங்களிடத்துக்கும் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரருக்கு திரும்பி போ என்று நெகோமி சொல்லுகிறாள். அதற்கு ரூத் சொன்னதான என்ன, நான் உன்னை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, பழைய காலத்துல, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு குடும்ப உறவு இப்படியாக இருந்தது. இந்த நாளில கூட தேவன் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கிறது? நாம் வயதாகிவிட்டார்கள், அவர்களை கைவிட்டு விடக்கூடாது என்று இந்த நெகோமிக்கும் ரூத்துக்குள்ள உறவை போல நாமும் உறவை பரிபாலிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படியாய் செய்யும் பொழுது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். இந்த ரூத் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக போவாஸை திருமணம் பண்ணினால், போவாஸிலிருந்து ஓபேத் பிறந்தான், ஓபேத்திலிருந்து ஈசா பிறந்தான், ஈசாயிலிருந்து தாவீது பிறந்தான். இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் வம்சம் அதிலிருந்து வந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே எப்படிப்பட்டது ஒரு உண்மையான ஒரு உத்தம பெண்ணாக ரூத் இருந்தால், அவளை போல நாமும் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எல்லா உறவுகளையும் பலப்படுத்தக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். செய்வோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம். ரூத்தினுடைய அருமையான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவள் சொன்னாரே, நீர் போகிற இடத்துலலாம் நான் வருவேன், ஜனம் என் ஜனம் என்று சொன்னாலே, அதை போல இந்த நாட்களில் கூட இந்த உறவுகள் பலப்பட நீங்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தால் சீர் செய்யுங்க. எல்லா காரியத்திலும் கூட இருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான உறவை பலப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும்.